சட்டப்படி விஷயம் ஒன்று மாட்டிருக்கு. கட்டாயம் இதை பாருங்க. பார்த்துட்டு எந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணலன்றாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு நாளும் பசுத்தோலை போத்துக்கிட்டு ஒரு நரி நமக்குள்ளேயே இருந்திருக்கு. அதுல தோலைத்தான் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா உரிக்க போறேன். ஏற்கனவே ஒரு வெள்ளைக்காரன் இந்த வெங்காயத்தை நோமலா உரிச்சு காட்டினான். அதை இப்ப நான் தொங்கல் வரைக்கும் உரிக்க போறேன். அதால இந்த வீடியோ கடும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். கட்டாயமா ஃபுல்லா பாருங்க. ChatGPT எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். நானும் ஒரு சில தகவல் தேவைண்டா ChatGPT யூஸ் பண்ணுவேன். அது யூஸ்வலா நடக்கிறோண்டு. ஆனா கொஞ்ச நாளா எனக்கு இந்த ChatGPT ஒரு சந்தேகம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த ஈரான்ல நடத்தின போர் சம்பந்தமா ஏதாவது ஒரு சில தகவல்கள் தேவைப்பட்டா ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அவரோட தரப்பு நியாயம் எப்படி இருக்கும்னு ஏதோ ஒரு சைட் வாங்கி பேசுற மாதிரியே இருக்கும். நான் ஒரு நாளும் ChatGPT சொல்ற டேட்டாவை முழுமையா நம்புறல. இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு க்ரோஸ் செக் பண்ணிட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவேன். அதோட அவர் சொல்ற இந்த பதில் எல்லாம் ஒரு பக்கம் மட்டும் நின்று பேசுற மாதிரி இருக்கிறதால நான் இப்ப அதை யூஸ் பண்றதே விட்டுட்டேன். யூஸ் பண்றலன்னா சென்சிட்டிவான தகவல்கள் அதுல தேடி பார்க்கறல, பேசிக் விஷயத்தை மட்டும்தான் அதுல பார்ப்பேன். இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதை அப்படியே எடிட் பண்ணி ஒரு வீடியோவை செஞ்சுட்டு அந்த வீடியோவை வச்சு தான் நான் இப்ப உங்ககிட்ட பேச போறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன செஞ்சேன்னா ChatGPT லோகோவை இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு அந்த போட்டோவை ஜெமினில கொடுத்து டார்க் ப்ளூ கலர்ல மாத்தி எடுத்துட்டேன். இப்ப இதை வச்சு தான் அந்த பசுத்தோலை உரிக்க போறோம். இப்ப இமேஜ் எடிட் பண்றதுக்கு ஒரு டூல்ஸ் எடுத்து அதுல ஒயிட் கலர்ல ஒரு பேக்ரவுண்ட் பேஜையும் எடுத்துட்டு அதுல நான் பாக்ஸ் ஷேப்ல ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டு அது செவ்வக வடிவத்துல நீளமா அப்படியே அதை இழுத்து வைக்க. பிறகு அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அதே மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அதை கொண்டு போய் என்ன செய்யறேன்னா அதை கீழே கொண்டு போய் வைக்கேன். அதை சமாந்திரமா கீழே வைக்கேன். இப்ப விஷயத்துக்குள்ள வரும். இப்பதான் இன்ட்ரெஸ்டான விஷயமா, இப்ப நாம நேரத்தோட ChatGPT லோகோவை டவுன்லோட் பண்ணி ப்ளூ கலர்ல மாத்தி எடுத்தோம் தானே, அதை கொண்டு போய் சரியா நடுவுல அதுக்கு ஏத்த மாதிரி அதே சைஸ்ல மாத்திட்டு கொண்டு போய் வச்சு அந்த லோகோவை சென்டர்ல சரியா பார்த்து வச்சுட்டு அந்த லோகோ இருக்கிற இமேஜ் அந்த பேக்ரவுண்டை இப்ப ரிமூவ் பண்றேன். இப்ப நான் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற அந்த செவ்வகத்துல ஷேப்ல இருக்கிற அந்த எலிமெண்ட் இருக்குதானே, அதுல கலரையும் நான் டார்க் ப்ளூ கலர்ல மாத்துறேனா. இப்ப அதை மாத்திட்டு நான் அந்த ஏற்கனவே எடுத்து வச்சு அதே லோகோவை டூப்ளிகேட் பண்ணி இன்னும் ஒரு லோகோவா எடுத்துட்டு அந்த டூப்ளிகேட் பண்ணின லோகோ இருக்குதானே அதை ஹொரிசன்டல் வடிவத்துல ஃபிளிப் பண்ணிட்டு அந்த லோகோவை கொண்டு போய் ஏற்கனவே நான் வச்சிருக்கிற அந்த ChatGPT லோகோக்கு மேலே சரியா வைக்க. ஹொரிசன்டல் ஃபிளிப் பண்ணா நம்ம அந்த கண்ணாடியில பார்க்கக்குள்ள விளங்குமே, அதே மாதிரி ஒரு தோற்றம் தான். இப்ப அலைகடல் என திரண்டு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமர்ந்திருக்கும் எனது உயிர் மக்களே, இப்போது நீங்கள் ஆவலாக காத்துக் கொண்டிருந்த கரிகாலன் மேஜிக் ஷோ நடந்து விட்டது. இப்ப வந்திருக்கிற இந்த தேசிய கொடி எந்த நாட்டோட கொடிங்கிறத பத்தி தெரியாத ஆக்களே இருக்க மாட்டாங்க. அப்ப இவ்வளவு நாளா இது இஸ்ரேல்காரன் கம்பெனி என்று தெரியாமலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோமோன்னு அப்படியே சந்தேகத்துல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா கூகுள் இது அமெரிக்காட சாஃப்ட்வேர்னு சொல்லிச்சு. அப்ப ஏன் இப்படி ஒரு லோகோ வைக்கப்பட்டிருக்கு, அந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்ங்கிறத கொஞ்சம் தேடி பார்க்கத்தானே வேணும். என்னன்னு இப்ப நம்ம பார்ப்போம். சாத்தான வழிபடுற ஆக்களும் ஸ்டாரை தானே பயன்படுத்துவாங்க. அப்ப அது சம்பந்தமாக ஏதும் ஒரு குழு இதை இயக்கிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு டவுட்டும் எனக்கு வந்துச்சு. இந்த சப்ஜெக்டுக்குள்ள வர ஸ்டார்ஸ் பென்டாகிராம், ஹெக்ஸாகிராம் ரெண்டு வகையா இருக்கு. அதுல பென்டாகிராம் என்கிற ஸ்டாருக்கு 5 முனைகள் அப்படியே காணப்படும். இதைத்தான் சாத்தானிய வழிபாட்டில் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி இல்லை 6 முனைகள் இருக்கிற ஸ்டாரையும் சாத்தானிய வழிபாட்டில் பயன்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சாக்கள் இருந்தீங்கன்னு சொன்னா கட்டாயமா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்களா. இப்ப நமக்கு வந்திருக்கிற ஸ்டார் 6 முனைகளை கொண்ட ஸ்டார். இதுல பேரு ஹெக்ஸாகிராம். இது 2 முக்கோணங்களை வச்சு ஒரு முக்கோணத்தை நேராகவும் மற்ற முக்கோணத்தை அப்படி தலைகீழாகவும் வச்சு வர ஸ்டார் தான் இது. இந்த ஸ்டாரை யூத மதத்துல ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று சொல்றதோட இது பெரும்பாலும் யூத மதத்துக்கான அடையாளமா தான் பார்ப்பாங்க. அந்த 2 முக்கோணங்கள் அர்த்தம் என்னன்னா, நேராக இருக்கிற அந்த முக்கோணம் ஆவி, ஆன்மீகம், உயர்ந்த சக்தி என்கிறத குறிக்கிறதாகவும், தலைகீழா இருக்கிற அந்த முக்கோணம் வந்துகிட்டு மனித வாழ்க்கை, பூமி சார்ந்த விஷயங்கள் போன்ற விஷயங்களை குறிக்கிறதாகவும். இப்ப இந்த 2 முக்கோணமும் சேர்ந்து வர அந்த ஸ்டார் இருக்குத்தானே, அது ஆன்மீகமும் உலக வாழ்க்கையும், அதாவது கடவுளும் மனிதனும் இணைந்த ஒரு சமநிலைக்கான அடையாளம் என்று சொல்றாங்க. பொதுவா யூத மதத்துல இந்த ஸ்டாருக்கு என்ன அடையாளம்னா, கடவுளின் பாதுகாப்பு, யூத மக்களின் ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் அடையாளம் அப்படி என்று நிறையவே சொல்லப்படுது. இப்ப இதுல தான் எனக்கு ஒரு சந்தேகம்
சந்தேகம். இந்த அடையாளம் யூத மக்களுக்கான கடவுள் பாதுகாப்புண்டா, அப்ப இது யூத மக்களின் பாதுகாப்பு கேடயமாக இருக்குமா? அப்படி யூத மக்களுக்கு பாதுகாப்பு கேடயமா இது இருந்தா யாருக்கு சார்பான பதிலை அது கொடுக்கும்? யாரை அது நியாயப்படுத்தும் என்கிற கேள்வியெல்லாம் ஊடக பாதுகாப்பு கருதி எனது தனிப்பட்ட கேள்விகளாக இருக்கின்றதுங்கிறத இந்த இடத்துல சொல்றேன்னா, இப்ப நீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட மனசுலயும் ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ வந்திருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படி உங்களுக்கு வந்த சந்தேகங்கள் எல்லாவற்றையும் கமெண்ட் பாக்ஸினூடாக தெரியப்படுத்துங்கிறத சொல்லிட்டு, இந்த விஷயத்தை ஏற்கனவே தெரிஞ்சு யாரும் இருந்தீங்கன்னா எஸ் என்றும், என்ன போல இப்போதான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் என்று சொல்ற ஆக்களும் இருந்தீங்கன்னா நோ என்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுட்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நான் தொடர்ந்தும் தொகுத்து உங்களுக்காக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறதால அது எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஹசன் கேலரி எனப்படுகின்ற என்னுடைய அந்த யூடியூப் தளத்திற்கு சென்று அதனை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய முழு ஆதரவையும் எனக்கு தர முடியும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.